Hi friends, welcome to Ruben YouTube Tips. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் யார் சேனலுக்கெலாம் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா கொண்டு வரணும், வியூஸ் நிறையா கொண்டு வரணும், சேனல் நல்லா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து வாட்ச் டைம் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ ஃபேஸ்புக் மூலமாக தான் இந்த ஒரு வீடியோஸ் வியூஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வரிசையாக நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த குரூப் வந்து உங்களுக்கு நான் வந்து நிறையா இதில் போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் நிறையா இதில் போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிற குரூப்பில் மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேனல் வந்து நிறையா வியூஸ் போகும். ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுற குரூப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உள்ளே வந்தோடனே யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 மில்லியன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 லட்சம், 1000, 20,000, 3 லட்சம், 1 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பாருங்கள், எல்லாமே 2 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸில் நம்ம போடுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் கூட மேக்ஸிமம் கம்மியாக தான் பார்ப்பாங்க. அதுவே வந்து 1 மில்லியன் பேர் இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். இருக்கிறதுலே டாப்பஸ்ட்டு யூடியூபர்ஸ் குரூப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் குரூப் தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன போட்டாலுமே நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுக்கு அதுக்கே 6 லைக்கு 87 கமெண்டு. இது பாருங்கள், ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்கள் சும்மாவே வந்து ஏதோ ஒரு சும்மா அதை கோடிங் ரிலேட்டடாக ஏதோ சம்திங் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேமிங் இது மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள் 185 கமெண்ட்டு, 7 லைக்கு. ஸோ சும்மாவாச்சும் இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்று போட அதை பார்க்குறதுக்காக ஒரு கொஞ்சம் பேராச்சும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள் 2K கமெண்டு, சும்மா ஒரு சப் போட்டதுக்கே 2K கமெண்டு. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக, அதாவது நீங்கள் போட்டால் இது நிறையா பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் உங்கள் வீடியோஸில் போட்டுப்பேன். மொக்கையாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் நிறையா பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தா, அதை இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதிலேருந்து நிறையா வியூஸ் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் இந்தமாரி குரூப்பில் வந்து நிறைய வியூஸ் உங்களால் கிடைக்கும். அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த குரூப்பில். இது வந்து ஏன்னா சின்ன போஸ்ட் போட்டால் கூட அதில் அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் இதில் இந்த குரூப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் இதில் தமிழ் பீப்புள்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ரொம்ப அதிகம்னு கிடையாது. மேக்ஸிமம் வந்து இதில் ஹிந்திக்காரங்க இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அது அவங்களும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 மில்லியனா இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ அவ்வளோ பேர் இதில் இருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன குரூப்ஸில் இருக்கேன்னு பாருங்கள். ஸோ தமிழ் யூடியூப் சேனல், நான் போடுற எல்லா வீடியோஸுமே இந்த மாதிரி குரூப்ஸில் நான் அதிகமாக ஷேர் பண்ணுவேன். அதாவது இந்த சேனல் மட்டும் கிடையாது, நான் FC டெக்னோ சொல்லிட்டு அந்த சேனல் வச்சுருக்கேன், ரூபன் மேக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா குரூப்ஸ்லையும் நான் ஷேர் பண்ணிவிட்டுருவேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் குரூப்ஸ். ஸோ தமிழ் குரூப்ஸ்ன்றப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே தமிழ் கண்டென்ட்டில் உள்ள பெர்சன்ஸ் தான் அதுக்குள்ளே நிறையா இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன கண்டென்ட் போட்டாலுமே அவங்களுக்கு புரியும், பண்ணுறதுன்னு உட்காந்தாச்சும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மட்டும் பாருங்கள். இதில் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 10,000 பேர் இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள் 19,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு தமிழ் யூடியூபர் குரூப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த குரூப்புக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது போக இந்தமாரி தமிழ் யூடியூப் குரூப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்தமாரி இதில் நிறையா பாருங்கள், முக்கால்வாசி இதில் நான் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து அதிகமாக தமிழ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்தமாரி நீங்கள் போதும், இந்தமாரி இந்த சப்ஸ்கிரைபர் லைக்கு இந்தமாரி நீங்கள் எடுத்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரம் கிடையாது. இப்போ நான் சஜஸ்ட் பண்ணதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மலையாளம் குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தமிழ் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த இங்கிலீஷ் கேட்டகரியில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா? ஸோ தமிழ் யூடியூப் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்னு சொல்லிட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வரும். நீங்கள் அதிலலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்க குரூப்ஸ் இருக்குது, நீங்கள் தேடிட்டே இருந்தானே எக்கச்சக்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறையா பெர்சன்ஸ் உள்ள குரூப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தமிழ் குரூப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு தமிழ் குரூப் இருக்குது. ஸோ இதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி தான் இருக்கேன். ஸோ 10,000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலுமே அவங்க வாட்ச் பண்ண தான் செய்வாங்க. ஸோ தமிழ் யூடியூப் குரூப்ஸை டார்கெட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற 1 மில்லியன்
மெம்பர்ஸ் உள்ள குரூப்பே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் போதும். டெய்லி நீங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே இப்போ நான் சொன்ன எல்லா குரூப்ஸுமே நீங்கள் போஸ்ட் போடணும். அதுதான் உங்களோட ஒர்க்கு. டெய்லி வீடியோஸ் போட இதில் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமேல் ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறமேல் ஷேர் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து உங்களோட சஜஷனை நீங்கள் அதில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தமாரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எடுக்கிறதுக்கான நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.